Good morning students, I am MRK. Today class 12th max பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 12 12th சாப்டர் 12 discrete mathematics பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10th sum. given question என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. given கொடுத்ததை எடுத்துகிட்டு தான் கொஸ்டினை கொண்டு வரணும். நம்ம எப்போயுமே given என்ன கொடுத்துருக்கு, ஸ்டார் இஸ் பைனரி தான். x ஸ்டார் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷன், ஸ்டார் இஸ் என்னது பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிவன் கொடுத்ததை எடுத்திருக்கேன். சரி, கம்யூட்டேட்டிவ் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸ்டாரை பைனரி ஆப்ரேஷனா அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஓகேயா, ரைட். இதில் என்னது செட்டு க்யூ, செட்டு என்ன பைனரி ஆன் ஏயா, ஏ உள்ள அந்த எக்ஸ்ஒய்ன்றது ஏபி க்யூன்றது கொடுத்துருக்கு. எக்ஸ்ஒய்ன்றது இர்ரேஷனல் நம்பரு, பட் என்ன கிடையாது, ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. சரிங்களா சொல்கிறது? அப்போ ஏன்ற செட்டை போட்டுட்டு ஏ அப்படின்ற செட்டை எழுதிக்க. ஏ அப்படின்னு செட்டு இதுதான் கொடுத்துருக்கான் அவன். சரியா, இதில் xy அதாவது ஃபார் ஆல் x, y belongs to q except 1 அப்படின்னு அர்த்தம். q except 1 அப்படின்னு அர்த்தம். -1 +1 கிடையாது அப்படின்னு அர்த்தம். ரைட், ஃபஸ்ட்டு ஒன்று வா, என்ன இருக்குது, கம்யூட்டேட்டிவ் அப்படின்றது. கம்யூட்டேட்டிவ் அப்படின்றது கம்யூட்டேட்டிவ்னா ரெண்டு எடுக்கணும். லெட்ஸு ஏ கமா பின்னு எடுப்போம்ல, அது மாதிரி. அப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எடுக்கிறோம் ஏ அப்படின்னு. சரியா, ரெண்டு எடுத்துட்டேன். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என்னது ஏல எடுக்கிறேன். இல்லை, லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ரெண்டு எடுக்கணும். எடுத்துகிட்டு ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்ஒய். அது அப்படியே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். பிலாங்ஸ் டு என்ன வந்துடும், ஏ. தேர்ஃபோர் என்னது கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். கம்யூட்டேட்டிவ் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட்டு. இதில் ஃபார் ஆல் வேணால் எழுதி எக்ஸ்மா ஒய் இந்த இதை எழுதணும், எக்ஸப்ட் 1 அப்படின்னு எழுதணும். ஃபார் ஆல் ரெண்டாவது அசோசியேட்டிவ்னு கொடுத்துருக்கு. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கு, அசோசியேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ அசோசியேட்டிவ்னா 3 எடுக்கணும். லெட்டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு சேஞ்ச் பண்ணி அது ஈக்குவல் ஆகுதான்னு பார்ப்போம்ல, அதுதான் அசோசியேட்டிவ். இப்படி போட்டோம்னா சேமாக போடக்கூடாது. எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் என்னது இசட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா ஒய் ஸ்டார் இசட் எடுத்துட்டின்னா என்ன வரும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணியாச்சு. இதுக்கு இது கிடைக்கிற ஆன்சரோட எக்ஸை ஸ்டார் பண்ணியிருக்கேன். ஸ்டார் பண்ணியிருக்கோம் எக்ஸை. சரியா, அப்போ ரெண்டையும் முதல்ல ஆட் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் அதை ஒய் ப்ளஸ் இசட் ஆட் பண்ணிட்டோம். மைனஸ் போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டையும், ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் எக்ஸ் இசட்னு வரும். ஒன்றாவது சைடு லெஃப்ட் ஹேண்ட். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுக்கு செஞ்சு பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு செய்யல என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இந்த சைடு ப்ராக்கெட்டில் இருக்குது, அந்த சைடு எக்ஸ் ஸ்டார் ஒய் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டிட்டு மைனஸ் போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இதோட இசட்டை சேர்க்குறோம், ஸ்டார் பண்ணுறோம். பைனரி ஸ்டார் பண்ணையில்
ரெண்டையும் முதல்ல இது இந்த கிடைக்கிற ஆன்சரையும் இதையும் ப்ளஸ் பண்ணணும்ல, இந்த கிடைக்கிற ஆன்சரையும் இதையும் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு பண்ணியாச்சு. அதோட ரெண்டையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம்னா எப்படி, மைனஸ் இசட் இன்ட்டு என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரணும். அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் இசட்எக்ஸ் மைனஸ் இசட்ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இசட்னு வருது. ரெண்டு ப்ரீவியஸ் இதில் டிஃப்ரென்ஸாக இருக்குது, தப்பாக செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை ரெண்டையும் மாதிரி ஆட் பண்ணி அப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல வந்து இதுக்குள்ளதை நம்ம எழுதலை பாரு, அதான் தவறு. இதுக்குள்ளதை நம்ம எழுதலை அப்படின்னா அந்த இடம் தப்பு. கொஞ்சம் கவனமாக செய்யணும், அதான் சொன்னேன், பார்த்துக்கோ. இதுக்கு முதல்ல ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் அப்படின்ட்டுருக்கு. எக்ஸ் இருக்கட்டும், இது ரெண்டும் கண்டுபிடிச்சது மேலே இருக்குல்ல, ஒய் ப்ளஸ் இசட்டு மைனஸ் ஒய் இசட். இப்போ தான் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். முதல்ல ப்ளஸ் பண்ணிட்டேன், மைனஸ் போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ உள்ளே கூட இந்த எக்ஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட். இது ஃபஸ்ட் ஒன். ஃப்ரம் 1 and 2ல் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா அசோசியேட் இஸ் ட்ரூ. ஃப்ரம் 1 and 2 ஈக்குவல். 1 and 2லேருந்து LHS ஈக்குவல் டு RHS. அதாவது ஏ ஸ்டார், அதாவது எக்ஸ் ஸ்டாரா, எக்ஸ் ஸ்டார் அதை எழுதிக்க. எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் பிலாங்ஸ் டு ஏ. therefore associative is true அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ரெண்டு நம்பர் எடுக்கிறோம், அதிலிருந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டு வர்றோம். சரியா சொல்கிறது? அந்த ரெண்டு நம்பரும் ஃபார் ஆல்னு போட்டுங்கன்னா அந்த நம்பர் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு நம்பர் எடுக்கிறோம்ல, 7 செட்லேருந்து எடுக்கிறோம், அவ்வளோவா கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வந்து எக்ஸ்கமா ஒய்ன்றது வந்து இந்த ரேஷனல் நம்பர் ரெண்டும். ஆனால் என்ன இல்லை, 0 இல்லை, இது 1 இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். புரியுதா சொல்கிறது? அது வந்து 1 இல்லை, அந்த எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கிற நம்பரு 1 கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.